எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா மதுரை மக்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். இப்பதான் தியேட்டர் விசிட் முடிச்சுட்டு வரோம். வெற்றி தியேட்டர் போயிட்டு வரோம். ரப்பர் பந்து படம் தமிழ்நாடு முழுக்க சூப்பரா போயிட்டுருக்கு. எதிர்பார்த்தத விட பெரிய ஒரு அன்பும், பேராதரவும் கிடைச்சிருக்கு. முதல்ல சினிமா ரசிகர்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு மதுரை வந்ததுல ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னா, எந்த படமா இருந்தாலும் மதுரை ஒரு மெயின் சென்டர் படங்களுக்கு. அது வந்து மதுரையிலயும் சூப்பரா பண்ணிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு, எல்லாரையும் பார்க்கணும், மதுரை மக்களை சந்திக்கணும். தியேட்டர்ஸ்ல அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு வந்தோம். ஸோ போயிட்டு வந்ததுல ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க படத்த. இவர்தான் படத்துடைய இயக்குனர் தமிழ். ரொம்ப நன்றி மதுரை மக்களுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. முக்கியமான சென்ட்ரு தமிழ்நாட்டில். ஸோ அங்கேயும் எங்கள் படம் இவ்வளோ ரீச் ஆகி இவ்வளோ இப்போ நாங்கள் போய் தேட்டர் விசிட் பார்த்தோம். அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டாவது தடவை 3வது தடவைன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக ஃபேமிலி இப்போ ஃபீமேல்ஸ்லாம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் உழைப்புக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரசிகர்களுக்கு, மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கேள்விகள். ஈகோசென்ட்ரிக் மூவியா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டிரைவிங் லைசென்ஸ், ஐயப்பன் கோசி இந்த மாதிரி படங்கள்லாம் இன்ஸ்பிரேஷனா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு எடுத்தீங்க? இல்ல. என்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு. எனக்கு ஐயப்பன் கோஷிம்லாம் அந்த ஐடியா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சப்ப எனக்கு கிரிக்கெட் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான ஒரு இது. நீங்க பிளேயரா சார்? கிரிக்கெட் பிளேயர்? ஆமாங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு இந்தியாவில்? அதாவது கதையை மையமா கொண்டு சிறிய முதலீட்டுல பெரிய வெற்றியில் அடையிறது படம் வரிசையில அந்த படம் இருக்கு. அதே சமயம் வந்து அடுத்த நாளே அடுத்த நொடிய வலைதளத்திலையும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பார்க்கப்படுது. இதனால என்ன விதமான பாதிப்பு இல்ல, அதுதான் சொல்லலாம். நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது அவங்க தான் பார்க்குறவங்களுக்கு தான் அது புரிதல் வரணும். நாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது அவங்க புரிஞ்சுக்கணும். பார்க்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும். இதில் இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பணம் போட்டு பண்றாங்க. எவ்வளோ உழைப்போட பண்றோம். பட் அவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெறைய பேர் இல்ல, ஒரு சில பேர் இன்னமும் அப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் அது என்னன்னா, எங்களுக்கு அத விட வருத்தம் அத கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டுது. ஏன்னா, அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சைடுல தான் இருக்கு. அவங்க பார்த்து தான் திருத்திக்கணும் அந்த விஷயத்த. அதுல நம்ம மாரி செல்வராஜ் அவங்க வந்து அந்த மாதிரி சமுதாய ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. நான் அத வந்து வேடிக்கை பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறை சார் இருந்துச்சு? எதுல? இந்த ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள்ன்றப்ப நெறைய அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆமாமாமா. அதாவது அவங்க அளவுக்கு நான் சந்திச்சது இல்லன்னு தான் சொல்ல வரேன் நானு. நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் இதுதான் கரெக்ட் அப்படி எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் சரி, அவங்களோட இதுவும் அனுபவமாவுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பொழுது அவங்க அப்படி சொல்றாங்க. நான் இன்னும் பொலிட்டிக்கலாவும் சரி, இல்ல அந்த மாரி விஷயத்துல நான் இன்னும் அவ்வளவு டீப்பா போனதில்ல. மேபி நான் இன்னொன்னு, இந்த கதைக்கு எனக்கு இவ்வளவுதான் சொல்லணும்னு இருக்கு. ஒரு கதை எதை சொல்லணும்னு இருக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கதையில நான் இவங்க 2 பேர் ஈகோ, இவங்க ஃபேமிலி இதுதான் சொல்றதுக்காக தான் இந்த படம். அதுல அவங்க லைஃப்க்குள்ள ஒரு ஜாதிங்கிறது எல்லா ஊர்லயும் இருக்குங்கிறத அதை தொட்டுட்டு தான் போயிருக்கேனே தவிர அது நம்ம கதை இல்ல. ஸோ அதனால எனக்கு இது போதும்னு தோணுச்சு. நல்ல வரவேற்பு இருக்கிற பட்சத்திலும் பொருளாதார ரீதி அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பா. நாங்க நினைச்சதை விட நல்ல வெற்றியாவும், இப்ப அது சந்தோஷமாவும் இப்ப நாங்க ஊர் சுத்துறதுக்கான அந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா, மக்கள்ட்ட இருந்து வந்ததை வச்சுதான் நாங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இது உங்களுக்கு என்ன பண்ணணுங்கும்போது தான், வா நம்ம போய் மக்களை மீட் பண்ணுவோம். நமக்காக அவங்க வர்றாங்க இல்லைங்களா? அதுக்காக நாங்க வந்துட்டு இருக்கோம். அடுத்த படைப்பு எதை நோக்கி? அது இனிமேல் தான் தெரியும். இப்போ வரைக்கும் இந்த லப்பர் பந்து மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. ஆமா, அப்பா கொத்தனாரு. ஆமா, அப்பா கொத்தனாரு. அதனால எனக்கு என் ஊர்ல என் பேர் வந்து கொத்தனார் பையன். ஸ்கூல்லையும் சரி, இல்லை எங்கேயோ தெருவில் யார் பையன்னு கேட்டால், எனக்கு கொத்தனார் பையனா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கொத்தனார் பையன்னு. ஸோ எனக்கு அடையாளமாக அதான் இருந்துச்சு. எனக்கு இப்போ அதில் பெருமையாகவும் இருக்கனால நான் இப்போ அதே அடையாளத்தை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆரம்பிச்ச இடம் கொத்தனார் பையன் தான். இளம் தலைமுறை இயக்குனர்லாம் ஃபர்ஸ்ட் வராங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஒரு நல்ல ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்து ஹிட் பண்ணிடுறாங்க. உடனே பெரிய ஹீரோக்கு போய் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படம் ஓடாம போகுது. இந்த மாதிரி ஒரு சில காரணம் இல்ல பிரதர், அது நிறைய ப்ராசஸ். அது வெளியில இருந்து பார்க்கும்போது தான் இப்படிலாம் சின்ன ஹீரோ அப்படிலாம் கிடையாது. அந்த கதை யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகுது. இப்போ நான் வந்து சின்ன ஹீரோட்டெல்லாம் போல. அவர் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, பெரிய ஹீரோ. அவருக்கு மார்க்கெட் இருக்கு, பார்க்கிங் நல்லா போயிருக்கு. ஸோ எனக்கு அந்த நீங்க சொல்ற சினாரியா வராது. நான் சின்ன ஹீரோட்ட போனேன், அதுக்கப்புறம் பெரிய ஹீரோட்ட போனேன்னு. ஒரு கதை தான் முடிவு பண்ணும். அந்த கதை யாருக்கானது, யார் அதை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண 2 ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருக்காங்க. ஸோ அதான் சொல்றேன், இது வெளியிலேருந்து பார்க்க தான் நீங்க சொல்றதெல்லாம் வரும். உள்ள அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தவங்களும் இருக்காங்க பெரிய ஹீரோ வச்சு. ஸோ அதனால அது அப்படி கிடையாது. உங்களுக்கு எதுவும் கால் வந்துச்சா சார்? பெரிய ஹீரோட்ட இருந்து படம் பண்ணலாம், வாழ்த்து அந்த மாதிரி படம் பண்ணலாம் அந்த மாதிரி வரல. வாழ்த்துக்கள் வந்துச்சு. எல்லாருமே இப்போ எஸ்கேல இருந்து இப்போ வந்து சிம்பு சார்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு கார்த்தி சார் கூட இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வாழ்த்து சொன்னாரு. நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கும் சரி, ப்ரோகிட்டையும் சரி. ஸோ வாழ்த்துக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லா சைட்லேருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல படம் தான் சொல்லணும். நல்ல படம், அது அபிமானத்தை சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்குது. அதை நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த படம் ஸ்டாரை வச்சு தொடரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது வேற? எனக்கு ஆசைப்படுறீங்க? இல்ல, அடுத்த படம்
அடுத்த படம் இல்லை, எனக்கு கண்டிப்பாக இவர் கூட ஒரு படம் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா இது இதோட நிற்காது. ஏன்னா இன்னும் இப்போ இன்னும் நிறைய தூரம் போக போகிறோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அந்த தூரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சினிமாவும் சரி, பர்சனலாகவும் சரி, இதுக்கப்புறம் அது தொடரும். கதை ஆனால் என்னன்னா, படம் பண்ணுறதுக்கு கதை முக்கியம். பழகுறதுக்கு எதுவுமே தேவையில்ல. பட் படம் பண்ணால் ஒரு கதை தேவை. அந்த கதை இருந்தால் தான் நாளைக்கு எங்கள் 2 பேருக்குள்ள இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ப்ரொஃபஷனலாகவும் பார்க்கணும்ல. ஸோ அந்த இது இருக்குது எங்களுக்கு. நல்ல இயக்குனர்கள் நல்ல கதையோட வராங்க. ஸோ அதில் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் பார்க்கிங்காக இருக்கட்டும், இப்போ லப்பர் பந்தாக இருக்கட்டும், அடுத்த பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அந்த அடிப்படை தான். அது இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணணும், ஆடியன்ஸுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. இன்னொன்று வந்து இந்த படத்து மூலமாக நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறோம், இது என்டர்டெய்னிங்காக இருக்குமா, இல்லை இது ஒரு கதையை சொல்லுதா அப்படின்றது தான். ஸோ இந்த வாழ்வியலும் இந்த கதையும் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் எல்லாமே இந்த கதையில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் இது வரைக்கும் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையாக இருந்தது எனக்கு இந்த படம். ப்ளஸ் தமிழ் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் கதை மேலே வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை தான். ராசிராஜ் அஜித் மாதிரி அழகா இருக்கிறீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? அஜித் மாதிரி தான் ஒரு ஃபேன்ல இருக்கிறீங்க. அது அஜித்தை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? ரொம்ப யார் ஃபேன்? நான் வந்து ஒரு தீவிரமான விஜய் சாரோட ஃபேன். ஆனால் அஜித் சாரையும் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரையும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாதுண்ணே. நீங்களுமே சமீப காலமா ஈகோ சென்ட்ரிக் மூவியா சொல்றீங்க பார்க்கிங். இல்லைண்ணா அது அப்படி அமைஞ்சிருச்சுண்ணா. அதுவும் இல்லாமல் ரிலீஸ் வந்து அடுத்தடுத்து இப்போ ரிலீஸ் நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ நிறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு அடுத்து இது வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்துட்டு பார்க்கிங் வரும், இல்லை இது வந்துட்டு அது வரும்ன்ற மாதிரி யோசிச்சோம். பட் அடுத்தடுத்து வந்ததுனால அப்படி தோணுது. அடுத்து வர்றது வந்து அந்த மாதிரி தோணாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.